என் வாழ்க்கையில் இப்படி ஒரு லம்ப் ரைஸை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. என்ன அன்புக்கு பதிலாக கொஞ்சம் உப்பை அள்ளி கொடுத்தானுங்க. என்ன பட்டிது தெரியல, உப்பு சால்ட். என்ன எங்கள் ஆடு வரல இன்னைக்கு. ஆடு வராதனால எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு வருவார். நாளைக்கு வருவான். வரட்டும் வரட்டும் வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சிங்களத்துல சொல்லட்டா? சிங்களத்துல சொன்னா ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணு. செட் பண்ணு சொல்லு. இது வந்து எங்க ஒரு பழைய ஃப்ரெண்ட் 20+ இயர்ஸ் ஆல்வே கப்பே. கரெக்ட். நீ சிங்களத்துல வந்து நேலக்க எங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். திடீர்னு நீங்க இந்த பக்கம் பார்த்தோம். நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். முதல்ல கார்ல வச்சு காட்டினால இந்த லம்ப் ரைஸ். இதை வந்து எங்கடா உனக்கு இன்னொரு போட்டுக்கிட்டே கழுத்துல வேற மாதிரி. ஓகே, இதை இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். இது ஒன்றும் கிடையாது. வாழை இலையில் அழகாக சுத்தப்பட்ட ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் சாப்பாடு. இப்போ இது உரிக்கிறதுக்குள்ள நமக்கு தண்ணி வாங்கிடும். இருந்தாலும் உரிப்போம். Who wants what drink? நெக்டோ, க்ரீம் சோடா, எதுவும் வேணாம் எனக்கு. இது இப்போ ஓப்பன் பண்ணால் இது ஒரு பெரிய உலக அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு பேசிக் ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு சாப்பாடு. இது பேர் லம்ப் ரைஸ். இது என்னென்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் பிரியாணி மாதிரி இருக்கும், ஆனால் அது பிரியாணி இல்லை. இது வந்து இப்போ திருப்புறது. ஓகே, இதில் வந்து இந்த கட்லெட் நஞ்சு போச்சு. இதுக்கு கட்லெட்டை பற்றிய சேர்ப்பை அடிப்பட்ட மாங்காய் மாதிரியே இருக்குது இது. அப்புறம் ஒரு முட்டை. அப்புறம் இது வந்து இங்கே கத்திரிக்காய், இது ஒரு மாதிரி எண்ணெய் போட்டு வதக்கியிருப்பாங்க. அப்புறம் ஒரு கோழி சிக்கன் பீஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே சீனி சாம்பார்னு அது இருக்குது. ஆஹா, இங்கே எடுத்து ஒரு அடி அடிப்போம். சாப்பிடா பசிதான் உனக்கு? ஒரு ரூபா வைப்போம். நான் சொல்லும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் மனசு கேட்கல. இருந்தாலும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு லம்ப் ரைஸை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குது. அருமையாக உச்சத்தின் இருக்குது. என்ன அன்புக்கு பதிலாக கொஞ்சம் உப்பை அள்ளி கொடுத்தானுங்க. என்ன பட்டிது தெரியல, உப்பு சால்ட். வாயில் வைக்க முடியல. சிக்கன் வந்து அதனால வேண்டிய நம்ம ஊருக்கு வரவங்க வந்து சம்டைம்ஸ் பிள்ளையான கடையில் இந்த லம்ப் ரைஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஸ்ரீலங்கா சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு போகிறாங்க. நானும் அப்போ யோசிப்பேன், என்னடா ஸ்ரீலங்கா சாப்பாடுலாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எங்களுக்கே தெரியுது, வாயிலே வைக்க முடியல. இதுக்கு அவ்வளோ விலை வேறு இந்த சாப்பாடுக்கு. நல்லா இல்லை. ஸோ அதனால் வேண்டி இருந்தாலும் சொல்லிக்கணும், சாப்பிட்ற சாப்பாடை குறை சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நல்ல சாப்பாடு வச்சு சாப்பிட்றோம் வேஸ்ட் பண்ணாமல். நீங்கள் அப்படியே உங்களுக்கு நல்ல லம்ப் ரைஸ் சாப்பிட்றோன்னா எங்கள் ஆச்சியாரு ஒன்று ஃபேப் இல்லாட்டி க்ரீன் கேபின், அதில் மட்டும் எடுங்க. வேறு எந்த கடையில் எடுக்காதீங்க. நம்ம கூட நினச்சோம் இது வந்து என்ன ஒரு 60-70 இயர்ஸ் பழைய ஒரு இது, நல்ல பேர் போன ஒரு இடம் தான், நல்லா இருக்கும்னு எடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. பட் இருந்தாலும் பசி சாப்பிட்றோம். கோழினே உப்பு, முட்டைனே உப்பு, எல்லாத்துலேயுமே உப்புடா. எப்படி உப்பு? ஏதாவது ஒன்று உப்பு, எல்லாத்துலேயும் உப்புண்டா போட்டு வச்சு அந்த உப்பு. ஆமாம், அதனால வேண்டி ஒன்று பண்ணுவோம். நாளைக்கு நாங்கள் சமைக்கிறோம். நாளைக்கு சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் இங்கே. அதை நீங்கள் பாருங்கள், அது நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சமைச்சா என்றைக்குமே ஒரு அளவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம். நீங்கள் எதுவும் சொல்ல ஆண்டாவா நான் காப்பாற்றுவேன். சோறு மட்டும்தான் உப்பு இல்லாமல். உப்பு கோழிலடா உப்பு, முட்டையிலே உப்பு. அப்படி ஊற்றி வச்சுக்கணும் தண்ணி. டேய், நீங்களாம் பாடி பார்த்துருப்பீங்க, ஆடி பார்த்துருப்பீங்க, டீ ஊற்றி பார்த்துருக்கியாடா நீ? என்னடா நினச்சிட்ருக்கீங்க என்னை பற்றி? கத்திரி கொடுங்கடா. இப்போ பாரு, இதை கொடுத்தோன்னு மியூசிக்கை போட்டுருவானுங்க. இதில் நாங்கள் போகுது மச்சான்
தேயிலை. ஆஹா, இது இந்த நேரம் இவ்வளோ லைட்டாக இருக்கு டீ. வாவ், வெரி நைஸ். வாவ், வெரி நைஸ். அப்படி ஒரு மியூசிக் போகும் பாரு. இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. இந்த பெரிய ஆத்துற மாதிரி டீ ஆத்துற மாதிரி ஒரு பாத்திரம் உனக்கு இருக்கான்னு பாரு. எது மக்கு? டேய், அது கிளாஸ் மக்குடா. அது இல்லடா, அந்த மாவெல்லாம் போட்டு கலக்குற மாதிரி இருக்கான்னு பாருங்க. இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி போகும்போது டீ மாஸ்டர்டா நான் ஒரு காலத்தில். ஸ்ரீலங்காவில் வந்து நாங்கள் வந்து பால் யூஸ் பண்ண மாட்டோம் ரொம்ப. இங்கே வந்து எல்லாமே மாவு தான். இந்த மாவு இந்த பாருங்க, இந்த பிரத்தி தானே. இப்போ இது எப்படி வெட்டி போடுறோம் பாருங்க. இதில் தான் வாழ்க்கை ஓடும் இங்கெல்லாம் நிறைய பேருக்கு. வெட்டி கூட டீ ஊத்துறதுல என்ன தராரிக்கு பேசுறது வந்து சொல்றா என்னன்னா நம்ம ஊரு டீ. நம்ம ஊரு டீக்கு பேரு போன ஊருடா. தேயிலைக்கு நம்ம ஆளுங்க டீ அப்படி இப்படி ஊத்துனாலுமே தேயிலை கொதிக்குது, மாவு போட்டிருக்கான், இப்போ சுகர் போட போறா, டீ டன். அவ்வளவுதான் மச்சான். இதை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு டீயை ஊற்றுறோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் மேட்ரு. கலக்கு 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 கலக்கு. அவ்வளோதான். இது ஏன் கலக்குறோன்னா, தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றினா மாவு கட்டாது. நார்மல் இதில் ஊற்றுனோம்னா மாவு கட்டும் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதலில் நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இதை ஊற்றுனா இப்போ எப்படியும் ஒழுகும், அதனால ஊற்றுறேன். இது வந்து லைட்டாக கேஸ் பாரும். பார்த்தியா, ஒழுகும். ஆஹா, ஒழுகுதே ஒழுகுதே ஒழுகுதே. அதெல்லாம் எடுக்காதடா, மனம் போயிடும்டா. கடைசியை காட்டுறா, அதெல்லாம் வெட்டிடலாம். சரி, போயிட்டு போகுது, நம்ம தானே. இதை பார்த்தணும், இல்லை தொடச்சிடணும். என்ன பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் சுத்தமாக பண்ணிடணும். எங்கடா ஐயோ கைஸ், ஹேவ் யூ டீ. இதை நான் தொடச்சிட்டு வரேன். இதை தொடச்சாதான் என்றைக்குமே ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா அது அடுத்த நாள் காலையில் எஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால க்ளீன் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பாய். எப்படி இருக்கு? டீ குடிச்சியாடா? நல்ல இல்ல சும்மா சொல்ல, குடிச்சு பார்த்து சொல்ல. நல்லா குடிக்கவே இல்லை, பிஸ்கட்டை முக்கி கொண்டிருந்தான். இரு, குடிச்சு பாக்குறேன். நல்லதான் இருக்கு. ஆனா if you have this then sugar விளங்காது. சூடு இல்லாம இருக்கு. இல்லடா, உன்னை எடுத்த ஒரு அழகு நல்லா பாரு. சாரத்தையும் கட்டி ஒரு ராலாமி ஒரு டிஷர்ட்டையும் போட்டு உட்காந்து இருக்கும் போது அந்த அழகு இருக்கு தெரியுமா? செத்து போன தாத்தா ஞாபகத்துக்கு வராது. அப்படிதான் உட்காந்துருப்பார். அப்பப்போ 6 மணி ஆனால் போதும், டீயும் கையுமா பெண்ணினை போட்டுட்டு உட்காந்துருப்பார். அதனால நல்லா இருக்கு பார்க்க. குடி குடி. ஏன் இப்படி சேடாக உட்காந்துருக்கேன்? இல்லை மச்சான், சும்மா யோசித்தேன். இட்ஸ் வெரி ரிலாக்ஸிங் பிளேஸ். இங்கெல்லாம் வரணும். இந்த மாதிரி இடத்துக்கு சிட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். அப்போ இட்ஸ் நாட் ஓன்லி பீச் ஆர் த மவுண்டன்ஸ், இந்த மாதிரி அழகான இடங்களும் இருக்குது ஸ்ரீலங்காவில். லேண்ட்ஸ்கேப் ஏன் ரொம்ப இங்கெல்லாம் வந்து இந்த தென்னை மரம், அதுக்கப்புறம் வயத்தோப்பு அப்படி இருக்கும். இங்கே ஒரு கோல்ஃப் கோர்ஸ் மாதிரி கீழே கட்டி வச்சுருக்கானுங்க. இப்போ தான் போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் ஒரு குளியலில் போட்டு வந்தோம். நல்லா இருக்குது ஆக்சுவலி. சிட்டிலேருந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி வந்து இப்படி உட்காந்துருக்குது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா எங்கள் ஆடு வரல இன்னைக்கு. ஆடு வராதனால எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. வந்திருந்தால் போட்டி தனியாக, ரத்தக்கறி தனியாக, தலை தனியாக, கால் தனியாக, நல்லி தனியான்னு ஒதுக்கி போட்டு அப்படியே ஒரு கறி வச்சுருக்கோம். நாளைக்கு வருவார். நாளைக்கு வருவான். வரட்டும் வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற எல்லாம் பாச்சே பிடிங்கிட வேண்டியதுதான். சரி, ஓகே. அடுத்தது என்னது? நாளைக்கு வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கான ஷாப்பிங் வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஷாப்பிங் சொல்லக்கூடாது, ஷாப்பிங் பண்ணணும். ஷாப்பிங்னா எனக்கு அங்கே ஒருத்தருக்கு அவன் படிப்பான், கிண்டல் பண்ணுவான். அவரோட ராம்சாமி. அவர் வந்து பிரிட்டிஷ் புலவர்.
பண்ணிட்டு வரணும் போல். ஸோ எனிவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். இப்போ கொஞ்சம் லைட்டாக லேசியாக இருக்குது, அப்படியே கை வருது, அப்படியே ஆஃப் பண்ண போகிறோம். எனக்கு அந்த புல்லும் புஷ்ஷும் கன்ஃபியூஸ் ஆகும். அடா 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 அதுல என்ன கன்ஃபியூஷன்? புல்லுனா புல், புஷ்னா புஷ். அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகும். யாராவே வாவ் எக்ஸசைஸ் வீக்கில் போயிருமா? இல்லை நடந்து போகிறோமா? ஓ வி ஃபர்ஸ்ட் கோ ஐ திங்க் வி ஆர் வாக்கிங். சரி வா போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டு நாளைக்கு வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கான பொருட்கள்லாம் வாங்க போகிறோம். ஜாலியாக நாளைக்கு வந்து மீன் சமைக்கலான் இருக்கோம். மீன் இருந்தால் மீன் வாங்குவோம், அப்படி மீன் கிடைக்கலன்னா கோழி தான் வாங்கிட்டு ஒரு சமையலில் போட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஃபுல் சில்லாக இங்கே இருந்துட்டு. இப்போ நாங்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது, சாப்பாடு தான் மெயின். தலைவர் இனிவே எதுவும் பண்ண மாட்டான். தண்ணி பண்ணி அடிச்சிருக்க அதுதானே, என்ன வேண்டாம். நான்லாம் நல்லா போட்டு தான் ஒரு நாள்லாம் இருப்பேன். இப்போ வந்து கடவுள் புண்ணியத்தில், ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த பழக்கத்துல இருந்து கம்ப்ளீட்லி வெளியே வந்தாச்சு. இந்த டீ-ஷர்ட்ல இருக்கிற விஷயத்தை நம்ம காட்டவே இல்லை. ஆமா, ஃபர்ஸ்ட்க்கு இத தான் காட்டணும். நல்லா பாருங்க. ஆஹா, வெல்கம் டு தி ரியல் வேர்ல்ட். இட் சக்ஸ், யூ ஆர் கோனா லவ் இட். ஆனா சொன்னது அவர் இல்ல, சொன்னதே இவரே. அது யார் நீ? அடா 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 டீ-ஷர்ட் அடிச்சு போட்டிருக்கான், என்னமோ போட்டிருக்கான், மஞ்சள் தொப்பி போட்டிருக்கான். நல்லா இருக்குடா. மே அப்பே நம்ம தமிழ் சிங்களத்துல சொல்லட்டா? சிங்களத்துல சொல்லட்டா? சிங்களத்துல சொன்னா ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணு. செட் பண்ணு சொல்லு. நானே சொல்லிடுறேன். இது வந்து எங்க ஒரு பழைய ஃப்ரெண்ட், 20+ இயர்ஸ் ஆல்வே கப்பே. கரெக்ட். நீ சிங்களத்துல he worked in Derana TV. We all started Derana TV ke. We all started together. Ape okkome ekata patan gatte. Abe main taama Derana TV ke thamai. Main taama Derana TV ke inne. Main mu ape alwa sindasha. Nice to meet you. Arda macha mu porak hai. Arda udenade mu koda konde me mega penna pa. Tak wala. Tena tiya tika karang israda da panka. What are you doing here buddy? Program. A program? Film star. தாம் எத்தனை வேணும்? இவராய் கவு ஜட்ஜ் போர்ட். இவன் வந்து நேலக்க எங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். திடீர்னு இங்க இந்த பக்கம் பார்த்தோம். நல்ல பையன், நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். வெரி குட் பர்சன். ஈவினிங் ஒரு பெரிய சேனல் இருக்கு, அந்த சேனல்ல ரொம்ப நாளா ஒர்க் பண்றோம். இந்த சைடு வந்து கலாம்போல இருந்து கிட்டத்தட்ட ஹைவே மட்டும் இல்லைன்னா ஒரு 2 hours எடுக்கும் வரதுக்கு. நாங்கள் ஹைவேலேயே 2 hours வந்தோம். ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. ஆனா இந்த இடம் வந்து அந்த சன்கிளாஸ் போட்டுருக்கார் ஒருத்தர், அவர் தான் அண்ணா கட்டியா கைட் பண்ணா. என்ன அழகா இருக்கு பாரு மச்சான். அடா 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 அடா. பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, சும்மா பார்க்க போறோம். ஈவினிங் வந்து அங்க ஏதாவது சாப்பிடலாமான்னு. அதுக்கு முதல்ல வந்து வில் கோ பை லுக் அட் திஸ் villa. என்ன this is one kind of a villa. I saw different kinds also. This looks like a basic villa. This is the restaurant. வேற லெவல்ல இருக்கு பாரு. Very nice. ஓய் உங்களுக்கெல்லாம் எப்பெல்லாம் இந்த சான்ஸ் கிடைக்குதோ என்ன அப்பெல்லாம் தனியாக சரி வாங்க எடுத்துக்கலாம். உங்க மனசுல இருக்க கஷ்டம், கவலைகள், இல்லைன்னா நிறைய ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வாங்க, வந்து உட்காந்து தனியா இந்த இயற்கையை ரசிச்சுட்டு சந்தோஷமா ஒரு 2 நாள் தனிமையை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸோட வரணும், ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. இந்த மாதிரி அது ஒரு நல்ல கம்பெனியா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி நான் நினைக்கவே இல்லை இன்னைக்கு வருவேன்னு. நாங்க வேற பிளான் வச்சிருந்தோம். ஆனா திடீர்னு நீங்க வரணும்னு சொல்லிட்டு வந்தோம். எங்களுக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் ஃபுல்லா பிளான் பண்ணி, ஷெஃப்ஸ் தான் ஃபுல்லா பிளான் பண்ணி வந்தோம். வந்தோன்னு ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்னைக்காச்சும் முடிஞ்சா வாங்க ஜாலியா. சும்மா வந்து உட்காந்து ஒரு பேஷன் ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுவீங்க. அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே குடிப்போம். வெரி குட், நல்லா இருக்கு.
I'm still amazed by this interior of this சூப்பரா restaurant. பண்ணிருக்காங்களே. ஏன்னா மச்சான் கொலம்புல கூட ஆமா 5-star ஹோட்டல்ஸ்ல அதெல்லாம் பை டிஃபால்ட் ஓகே ஃபைன். ஒரு இண்டிபெண்டா ஒரு ரெஸ்டாரண்ட் இவ்வளோ சார்மிங்கான ஒரு இன்டீரியர்ல ஐ ஹவ் நாட் சீன். நல்லா இருக்குல்ல? வெரி பியூட்டிஃபுல். அற்புதமா இருக்கு, அற்புதமா இருக்கு, அற்புதமா இருக்கு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால், நாங்கள் போயிட்டு நாளைக்கு சமைக்கிறதுக்கான ஜாமான்களை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து எல்லாம் வச்சுட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாம் அப்படின்னு. ஆமாம் சரி, சரி உனக்கு வேண்டிய அந்த க்ரீம் சோடா எல்லாம் அள்ளி போட்டுரு. க்ரீன் சோடா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. அரிசி மட்டும் எடுத்துக்கணும். அரிசியா? அரிசிக்கு எங்கே போகிறது? சரி முன்னு கீரி சம்பா தேடாங்க. முன்னு கீரி சம்பா போய் பாரு. இங்கே கீரி சம்பான்னு ஒரு ஐட்டம் இருக்கு, சின்ன சின்ன அரிசி. அதை எடுத்துட்டு சீரக சம்பா. சீரக சம்பா. சூதுரு அடே பாரு மச்சான், என்னமோ சூதுரு பாஸ்மதியா எனக்கு தெரியாது. சூதுரு பாஸ்மதியா? இது ஓகே தான், எடுத்துரு. ஓகே, சின்னதாக தான் இருக்கும். எவ்வளோ? வாங்கிடு எடு, ஒரு நாளுக்கு கேளு. அதான் எவ்வளோ? 1 கிலோவா 2 கிலோவா? அரை கிலோ போதுமா? கிலோ தேக்கா வேடிபா. சரி கூடுனா எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு, பரவாயில்ல. கிலோ தேக்கா. எல்லா ஐட்டமும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து மீன் வாங்கணும், அதுக்கப்புறம் காய்கறி கொஞ்சம் வாங்கணும், அதுக்கப்புறம் நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். அழகவழில் ராக்கெட்டா வந்தனா எப்படி இருந்தால் கவரணும்னா ஓகே ஓகே டன், சூப்பர், பர்ஃபெக்ட், டன். இப்போ வந்து நாங்கள் வந்து காய்கறி கடைக்கு வந்திருக்கோம். காய்கறி வாங்குறதுக்கு வேறு லெவலில் வச்சுருக்கானுங்க எல்லாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி 4 போட அந்த கிழங்கு வெங்காயம் அப்படியே ஒரு 500 கிராம் போட்டுக்கோ, தட்டி தூக்கி அவன்கிட்ட கேளு, கார்டு எடுப்பானான்னு கேளு, இல்லைன்னா கொடுத்துடலாம். வேற லெவலில் இருக்குது எல்லாமே. சரி வாங்கிட்டு வரோம். அவ்வளோதான், டன். நாளைக்கு சமைப்போம். இன்னைக்கு நைட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.